இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரியாணி வந்து குக் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க இங்கே வந்திருக்கோம். சரி, ரொம்ப நாளாக வந்து வீட்டில் கேஸ்லேயே செஞ்சு சாப்பிட்ருப்போம். இங்கே வந்து விறகு அடுப்பில் வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. சரி வாங்க நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2024. அதாவது நம்ம சேனல் வந்து இந்த வருஷம் செகண்ட் இயரில் வந்து நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம பிரியாணி வந்து குக் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. ஆமாங்க, அதாவது என்னோட லேண்டு வந்து கிடையாது, பொதுவாக வந்து என் ஃப்ரெண்டோட லேண்டு. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து பிரியாணி குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஃபேமிலியாக. நம்ம போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடலாம் கடைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கறிக்கடையில் இருக்கோங்க. இங்கே தான் வந்து நம்ம சிக்கன் எடுக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி செய்ய போகிறோம். அதாவது அதுக்காக வந்து ஒரு 2 கிலோ சிக்கன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் சின்ன பீஸ் இல்லாமல் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வந்து வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மசாலா ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பச்சை மிளகா, லவங்கம், பட்டை, அன்னாச்சி மொக்கு, அப்புறம் எண்ணெய், நெய் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே அடுப்பை மூட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குண்டான் வச்சாச்சுங்க. இந்த குண்டான் வந்து சூடு காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து இங்கே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த குண்டானில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அதாவது எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 லிட்டர், ஒரு 250 ml எண்ணெய் வந்து இது நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அதில் போட ஆரம்பிச்சாச்சு. இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்குது. பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவும் ஆயாவும் சேர்ந்து செய்கிறாங்க. அவங்க செய்கிற பிரியாணி வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப இஷ்டம். சரி, இன்னைக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு எப்படியே செய்ய வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி அடுப்புலாம் ரெடி பண்ணி இந்த மசாலா ஐட்டம்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இவங்களோட பிரியாணினாலே நாங்கள் பேர பசங்க எல்லாருமே வந்து ஆளாக ஓடி வந்து உட்காந்துருவோம். இவங்க செய்யும் போதே வந்து அந்த வாசனை வந்து சூப்பராக கம்மன்னு இருக்கும். அதனால செய்யறது பார்க்கறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து கீரைன பச்சை மிளகா வந்து போட்டாச்சு. அதில் பச்சை மிளகா வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் கூட சேர்த்து அது வந்து கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுப்பாங்கங்க. பிரியாணிக்கு வாசனை கொடுக்கறதே அதுதான். அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தேவையான அளவு அரைச்சி அது வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது கூட சேர்த்து அந்த சூட்டோட இதையும் வந்து வதக்க ஆரம்பிச்சிருவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அரைச்சி வச்சுருப்பாங்க. அந்த அரைச்ச தக்காளி வந்து இது கூட சேர்த்து அதையும் கிளறிப்பாங்க அந்த சூட்டில். இதில் ஒன்று நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பரவாயில்ல, எங்களுக்கு கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருந்தது, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். தக்காளி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதினா, அந்த ஒரு கட்டு புதினா இலையை வந்து நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்காங்க. அந்த வாஷ் பண்ண புதினா இலையை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இவங்க ஏன் ஒரு டைமும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அதோட அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. நம்ம சாப்பிட்றப்ப அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் அதோட வாசனை மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் வாங்கின அந்த பிரியாணி மசாலா இருந்தது, அது ஒரு பாக்கெட் வந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அது கூட. அடுத்து பார்த்தீங்கன்னா கறியை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டாங்க. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டு கறியை வந்து நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டாங்க மசாலாவில். ஊற வச்ச சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குண்டானில் கொட்டி கிளறிக்கணும். இதிலே வந்து எல்லாம் உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே இருக்கிறதால அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல. அதனால் இதிலே போட்டு அது கூட கிளறி மூடி வச்சுருவாங்க கொஞ்ச நேரம். ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நெருப்பெல்லாம் அடுப்பு மூட்டி ஒரு பெரிய குண்டானில் செஞ்சு சாப்பிட்றது வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் இது. ஆனால் இது எல்லா மாதமும் நமக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி எப்பயாவது நியூ இயர் இந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் வந்து டைம் கிடைக்குது. எல்லாருக்கும் லீவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நாங்களே குக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு.
கறி குக்கானது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ, இப்போ 1 கப் அரிசினா 1½ கப் தண்ணி. அது வந்து ஆட் பண்ணிக்கணும் அந்த ரேஷியோவில். ஸோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியதான். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து மூடிட்டாங்க நல்லா. இது கொதிச்ச உடனே சலன்னு சவுண்ட் வரும். எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அங்கே பாருங்க எண்ணெய் வந்து தனியாக ஒரு பக்கமாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, அதாவது அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரக சம்பா அரிசி தாங்க வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த பிரியாணிக்கு வந்து. அதுதான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அந்த அரிசி. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த அரிசியில் தான் குக் பண்ணுறாங்க இன்னைக்கு. சரி, நல்லா பார்த்தீங்கன்னா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு வந்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் குக் பண்ணுவாங்க. குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் குக் ஆகும். இப்போ பாருங்க நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மேலே. அந்த நம்ம மூட்டின அந்த கறியெல்லாம் எடுத்து மேலே போட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டாங்க. அதனால அப்புறம் தான் அதுக்கப்புறமா தான் வந்து பிரியாணி வந்து பலன்னு வரும். அதுதான் வந்து ரீசன் அதுக்காக. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பலன்னு செம்ம வாசனையாக இருந்ததுங்க பிரியாணி. உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்த டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்துலேயே போய் நம்ம வந்து வாழை இலைலாம் அறுத்து அதில் பிரியாணி வந்து நல்லா சுட போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கூட அவிச்ச முட்டைலாம் வச்சுக்கிட்டு டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. நல்லா ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலியோடு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.